ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். ப்ளவுஸில் வந்து பேக் சைடு லோ நெக் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அது எப்படி ஆல்ட்ரு பண்ணுறேங்கிறத பாருங்கள். ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு இப்படி நான் கேன்வாஸ் வச்சு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் ஒரே அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபோல்டிங்கில் போட்டிங்கன்னா நம்ம கேன்வாஸ் கிடச்சிரும். இப்போ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 3 லேயர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் நம்மளோட லைனிங் இருக்கும் இல்லையா, ப்ளவுஸோட லைனிங், அதில் வந்து கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா? கேன்வாஸ் அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு லேயர் வந்து லைனிங் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. ஸோ 3 லேயர், ஃபஸ்ட்டு லைனிங், ரெண்டாவது வந்து மெயின் ஃபேப்ரிக், அடுத்து லைனிங். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ண போகிறோமோ அங்கே வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா? மேலே கேன்வாஸ் ஒட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். கரெக்டாக கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கேன்வாஸ் ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நாச்சஸ் எப்பயுமே க்ராஸாக போடணுன்னு நான் சொல்லியிருப்பேன். க்ராஸாக போட்டுக்கோங்க. க்ராஸாக போட்டுட்டு நம்ம லைனிங்கை மட்டும் இப்படி டர்ன் பண்ணால் நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே வச்சு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக எட்ஜில் போட்டுட்டு வாங்க ஸ்டிச்சஸ். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எட்ஜிலேயே போட்டுட்டு வாங்க. ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது நான் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், கேன்வாஸ் தெரியுதுல, அந்த கேன்வாஸ் ஒட்டிக்கு நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸில் எப்படி வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கா, ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கு அப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன், ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இதேமாரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம பெல் பின் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? நான் 2 சைடும் ரெடி பண்ணிட்டு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கிறத பெல் பின் போட்டுட்டேன். இன்னொன்று நம்மளோட நெக்கு வந்து ஸ்டார்டிங் அந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கரெக்டாக முடியுதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதை நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே பெல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெல் பின் வச்சு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த பைப்பிங் கோல்டு கலரில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை சுற்றிக்கும் அங்கேயே அந்த பைப்பிங் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு மிஸ்டேக்னால் எப்படி ஆல்ட்ரு பண்ணணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், முடியல, ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அது எப்படி நம்ம யோசித்தோன்னா நமக்கான இது நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் யோசித்து பண்ணிங்கன்னா இதை விட இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணலாம். இன்னும் பைப்பிங்லாம் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஃபைனல் லுக் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.